கன்னி ராசிக்காரங்க மனசு பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையில இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஊர்லயே இருக்கலாமா, இல்லை வேற ஊருக்கு போயிடலாமான்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஊர் போய் ஊர் விட்டு பிழைச்சாலாவது இந்த வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக மாறுவாங்கிறதான் பலருடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருது. அதுவுமே மனசுக்கு நெருக்கமானவங்க வகையிலேயே நிறைய பாதிப்புன்னு சொல்லலாங்க. உங்கள் கூட பழகணுங்க கூட இந்த நேரம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் உங்கள் கூட பழகிருக்கிறாங்கிறத சமீப காலமாகவே நீங்கள் நிறைய விஷயங்களே தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே நாளுக்கு நாள் கடன் சுமைங்கிறது அதிகமாக தான் போயிட்டு இருக்குதுன்னு தான் பலருடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருது. எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலுமே அதில் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. ஆனாலுமே நம்பிக்கை நீங்கள் கைவிடாமல் தான் வாழ்ந்துட்டு வரீங்க. ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி தான் அந்த நேரம் பெரும்பாலான விஷயத்தை நீங்கள் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இனி குழந்தைக்காக, குழந்தையோட நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், உங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வார காலத்தில் அமைஞ்சிருக்குது. என்ன ஒன்று மனசில் நினச்சதா அடுத்த நிமிஷமே செய்ய முடியலையேங்கிற ஒரு ஏக்கங்கிறது இந்த நேரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமியிலன்னு இருந்தாலுமே ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் பின்பற்றிட்டு வர்றது நல்லது தாங்க. அந்த வகையில் எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக கூட நினச்சிக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நிறைய பேர் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் முடிவெடுக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே முதலீடு செய்யலாமா, இல்லைன்னா விவசாயத்தில் முதலீடு செய்யலாமான்னு நிறைய கனவுங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் இந்த நேரம் கன்னி ராசி அன்புகள் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய மாற்றத்தை பெற போகிறீங்க. பல வில்லங்கம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. பெரிய மனிதருடைய தலையீடு இருக்கிறதால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்கக்கூடிய வாரமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நிரந்தர வருமானம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் நிரந்தர வருமானத்துக்கு வழி செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் கடந்து வந்த காலத்தை விட இனி நீங்கள் வரக்கூடிய வாரத்தில் முன்னேற்றத்துக்கான பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாங்க. எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இந்த நேரம் இருக்குதுங்க. ஏன்னா எதிர்காலத்தை நினச்சி ரொம்பவே பயப்பட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைங்கிற ஒரு விஷயம் தான் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சரியாக திட்டங்கள் வகுத்தா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் சிறப்பாக இருக்குது. சுய ஜாதக ரீதியாக ஒரு முறை நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு இந்த நேரம் புதிய முயற்சி நீங்கள் தாராளமாக செய்யலாம். அரசு சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலுமே நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய பேர் ஊர் மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க, வீடு மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க. அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக குழந்தைகளோட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த நேரம் சிறப்பு தாங்க. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தயாராகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். இந்த குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். சுகாதாரம் இல்லாத இடத்துல நீங்கள் சாப்பிட்றதையும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பு தாங்க. முன்னாடி விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. உழைப்போட ஒரு ஆர்வம், உழைப்பு மேலே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இயல்பாகவே உழைப்பாளி தான். ஆனால் சமீப காலமாகவே மனசு ஒரு நிலையில் இல்லாதனாலேயே எதை செய்கிறது எதை விடுறதுன்னு குழம்பிருப்பீங்க. சரியாக உழைப்பு கொடுத்துருக்க முடியாது, ஒரு மந்தமாகவே இருந்திருக்கும். ஆனால் உழைப்பு மேலே ஒரு ஆர்வங்கிறது நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைன்னு சொல்லலாங்க. பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவி கூடிய அந்யோன்யம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாரம். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் பெருசாக தொந்தரவுங்கிறது நேரம் இல்லை. இந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க வகையில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் புதிய முயற்சி எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சகோதர உறவு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதனும் சூரியனும் இணைஞ்சு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல பலன் தான். அதே மாதிரி ராகுவும் சனி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு தெம்பை தருவாங்க. தொழிலையும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. புதுசாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுனாலுமே அனுபவப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்கள் இந்த நேரம் செய்யலாம்.
அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஈசானிய மூலையில உங்க வீட்டோட ஈசான மூலையில உங்க குலதெய்வம் நெனச்சு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது, ஒரு நல்ல பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசிதிபதிங்கிறதால, புதன்கிழமை நாட்கள பொறுத்தவரைக்குமே, புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. யோகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாய் மாமன் வழியில பொறுத்தவரைக்குமே, இந்த நேரம் என்னதான் மனசாபம் இருந்தாலும், தாய் மாமன் வழியில உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, பல தோஷங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலில் வழிபாடு செய்ய பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைங்க. அன்னதானத்தை விட சிறப்பான ஒரு தானங்கிறது வேற எதுவுமே இல்லை. உங்களால் முடிஞ்சது அன்னதானமும் செய்கிறது இந்த நேரம் நல்லது. வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வ ஆலயம் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு இந்த நேரம் நீங்கள் அதை அன்னதானமாக கொடுக்கறது இன்னுமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். இந்த விஷயத்தை கன்னிராசி அன்பர்கள் செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க. இந்த நேரம் சுக்கரனூர் உங்கள் ராசிநாதனும் கூட இருக்கிறதால மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்குது. வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்ம இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை. சண்டை சச்சரவு வந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. இந்த நண்பர்கள் வகையில் தாங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம். ஏன்னா யாரெல்லாம் நல்லவங்க நம்புறீங்களோ கஷ்டமான நேரத்துக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அவங்க இந்த நேரம் உங்களுக்கு கைவிடக்கூடிய சூழ்நிலை தான். சில உண்மையான நட்போட ஒரு அடையாளம் என்னங்கிறத இந்த நேரம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் செலவு காலமாகவே பரபரப்பாக இருக்கிறீங்க. எந்த ஒரு முடிவும் உங்களால் டக்குன்னு எடுக்க முடியல. இந்த நேரம் கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் கவனம் கொடுக்கணுங்க. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருந்து செய்ய பாருங்கள். கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் கெடுதலுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லை. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்கும். பயணத்தால் ஆதாயம் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வேலை சம்மந்தமாக வெளியூரில் தங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்கும். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் யோகம் தாங்க. மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் கல்வியில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குருவோட பார்வை வலிமையாக இருக்கிறதால இந்த தாய் வழி சொந்த பந்தம், இந்த தாய் மாமா, இந்த சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா வழியில் இந்த நேரம் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு தான். நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், இந்த கடன் தொல்லை நீங்கன்னா போதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கடனை தீர்றதுக்குண்டான ஒரு வழிங்கிறது நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதுசாக கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான். நிறைய பேர் வீடு கட்டுன்னு ஆசைப்படுவீங்க. வீட்டு கடனை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எடுக்கிற காரியம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நன்மை முடியக்கூடிய வாய்ப்பு தான். முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். இந்த ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. உடம்புல மட்டும் கொஞ்சம் அலைச்சல் காரணமாக அசதிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். தூங்கி எழுத்திருந்துமே சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. குடும்ப பெரியவங்க கிட்ட எதுவாக இருந்தாலும் ஆலோசனை பெற முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நன்மையை முடியக்கூடிய வாய்ப்பா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உடையவங்களுக்கு பண வருமானத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண வருமானம் அமையும். தடப்பட்ட வேலை நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஒரு சின்ன சின்ன நெருக்கடி இருக்கும், ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் இந்த காலத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்கள். வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாழக்கிழமை நாட்டில் மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான வாரம் தான். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை 2, 4, 6 இடங்களுக்கு எடுக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை சிறப்பாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கே போனாலும் பாராட்டு கிடைக்கும். செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு இந்த நேரம் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு இருந்திருக்கும். அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே இருந்திருப்பீங்க. அந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செய்கிற வேலையில் உங்களுக்கு எந்த தடங்களுமே இல்லை. முயற்சி கொடுத்தீங்கன்னா முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். வம்பு வழக்குன்னு போயிட்டு இந்த வேலைகளுக்கு கூட இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே நிம்மதியான நேரம் தான். வருமானமும் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி சொந்த பந்த வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதால இந்த நேரம் எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் கொஞ்சம் எந்த வேலையிலும் கவனம் கொடுக்க முடியாது. ஒரு பதட்டமாகவே இருக்கிறீங்க, ஒரு படப்படப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியங்க.
வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். பாக்கி ராகு லாப சூரியல் இருக்கிறதால இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு சிறப்பு தான். செல்வாக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வருமானம் சிறப்பாக தான் இருக்குது. நினச்ச வேலையை நினச்சபடியே முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நேரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களுமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. மேலுமே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.